வேக நேரம் தூரம் சம்பந்தப்பட்ட ஒரு ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷன். அதே மாதிரி மொத்தமா இதுல என்னென்ன வகை இருக்கு, இதை எப்படி செய்யறத ஏழு அளவுக்கு ஷார்ட்டா சொல்ல போறேன். நீங்க அதிகமானவர்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்னா இந்த கேள்வியில கேட்டிருந்தீங்க. அவன் இந்த வேக நேரம் தூரம் என்று சொல்றது, அதாவது வேகம் நேரம் தூரம் எஸ் என்று சொல்லுவோம், இல்லாட்டி யூ என்று சொல்லுவோமே, தூரம்னு சொல்றோம். சரி, இதை நீங்க விளங்கிக்கணும். எப்படி விளங்குவோம்டா நம்ம குயிக்கா விளங்குவோம். இத நமக்கு தெரியும், கதி சமன் தூரத்திங்கில் நேரம். கதியனா நெஸ்ஸிங்கில் டீன்னு சொல்லுவேன். இதான் என்னுடைய சமன்பாடு. எனக்கு ஈஸிக்கான இந்த சமன்பாடு தூரம் சமன் கதி தர நேரம் என்று நான் இந்த சமன்பாடு என்ன செய்யறேன், நான் இந்த டீயை போட்டுருக்கேன். எந்த டீ போட்டாலும் சரியான நியமமானது இல்லை. அப்ப எஸ் சமன் யூடி என்று நான் பாடமாக்கி வச்சிருக்கிறேன். தூரம் சமன் யூடி. சரி, இந்த இதுல வெவ்வேறுபட்ட வினாக்கள் வரலாம். அப்ப பல்வேறு 4 டைப்புகளாக நாம பிரிப்போம். 4 டைப்பாக நாம் பிரிப்போம். முதலாவது டைப் என்னென்றா, சாதாரணமாக முதலாவது டைப்புக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்டா, முதலாவது டைப்ல இந்த அலகு மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கணும். அலகு மாற்றம் தெரிஞ்சிருக்கணும். அலகு மாற்றம்டா என்ன பிள்ளைகள், உங்களுக்கு செகண்டுக்கு வந்தா அதான் ஹவருக்கு மாற்ற தெரிஞ்சிருக்கணும். செகண்டா ஹவருக்கு மாத்திரண்டா பிரிக்கணும் 60ஆல, திருப்பி பிரிக்கணும் 60ஆல, தரண்டு போடலாமே. ஏன் பிரித்தல் 60 பிரித்தல் 60 என்று சொன்னாலும் ஒன்றுதான். அல்லது பிரெக்கெட்டுக்குள்ள 60 மொத்தமா பிரிக்கணும், 3600 பிரிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே. அடுத்தது ஹவரை உங்களுக்கு செகண்டுக்கு மாற்ற தெரியணும். அங்க 60ஆல பெருக்கி திருப்பி 60ஆல பெருக்கினா 3600 பெருக்கினா செகண்ட் வரும். அதே மாதிரி செகண்ட் மினிட்ஸுக்கு மாற்ற தெரியணும். செகண்ட் மினிட்ஸுக்கு மாத்திரண்டா 60ஆல பிரிக்கணும். அதே மாதிரி மினிட்ஸை செகண்டுக்கு மாத்திரண்டா 60ஆல பெருக்கணும். அதே மாதிரி மினிட்ஸை ஹவருக்கு மாத்திரண்டா, நான் இங்க எழுதுறேன், மினிட்ஸை ஹவருக்கு மாத்திரண்டா என்ன செய்யணும், 60ஆல பிரிக்கணும். அதே மாதிரி ஹவரை மினிட்ஸுக்கு மாத்திரண்டா 60ஆல பெருக்கணும். இந்த இவ்வாறான இந்த விடயம் நமக்கு மினிட்ஸ் இந்த இதில் தெரிஞ்சிருக்கணும். 2வது விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மீட்டரை கிலோமீட்டருக்கு மாத்துரு. மீட்டரை கிலோமீட்டருக்கு மாற்றப்பட நீங்க என்ன செய்யணும், 1000ஆல மீட்டரை நான் என்னதுக்கு மாற்ற போறேன், கிலோமீட்டருக்கு மாற்ற போறேன். ஆகவே பெருசுக்கு மாற்ற போறேன், 1000ஆல பிரிக்கணும். கிலோமீட்டர் மீட்டருக்கு மாத்திரண்டா அது என்ன செய்யணும், 1000ஆல பெருக்கணும். இந்த விடையும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இங்க சென்டிமீட்டர்லாம் வராது. மீட்டர் பெர் செகண்ட் உங்களுக்கு கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்ற தெரிஞ்சிருக்கணும். கிலோமீட்டர் பெர் ஹவருக்குன்னா பெருக்கணும் 18 கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்ற தெரிஞ்சிருக்கணும். அப்படி மாத்திரண்டா பிரிக்கணும், பிரிக்க தவிர நான் பெருக்குவோம். பிரிக்கணும் 18 சரி, ஆனா பெருக்கணும் 5 வர மாதிரி டீ. ஆகவே இந்த இவ்வளவு விடயங்களை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகவே இந்த அழகு மாற்றம் ஏன் தேவைன்னு சொல்றேன்டா, உங்களுக்கு கேள்விகள்ல சில நேரம் ஒரு ஜோடியை தருவாங்க. அதாவது நமக்கு தெரியும் எப்பயும் அலகுகள் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஹவர்ல இருக்கணும் எல்லா விடையும், அல்லது மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கணும். இப்படி ஒரு தொகுதி இருந்தா தான் நம்ம அந்த கணக்கு செய்யலாம். ஒன்றை மாத்திட்டாங்கடா, அதை நாம மாத்தி போட்டு நாம என்ன செய்ய வேண்டியதாக வரும். சரி, இந்த விடயம் உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும். அவை அழக மாட்டிட்டோம். இப்ப இதுல அடுத்தது இல்ல, இது முதலாவது டைப் தான். நான் முதலாவது டைப் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே இதுல உங்களுக்கு எப்படி கேள்வி வரலாம்டா, S7UT டிரெக்டா பாவிக்கிற மாதிரி கேள்வி வரலாம். அதாவது ஒரு ட்ரெயின் இல்லாட்டி ஒரு வாகனம் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகுது, 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகுது. அது ஒரு 10 கிலோமீட்டரை சென்றடைக்கு எடுக்கிற டைமை கேட்கலாம். இதை 10,000 மீட்டர் சென்று மாத்துறாங்களான்னு பார்க்கலாம், கிலோமீட்டரா மாத்துறாங்களான்னு அதுவும் பார்க்கலாம். நான் மாத்த சொல்லலை, என்ன சொல்லிட்டு தானே, S7UT தான் பாவிப்போம். S10 U60 அப்ப டைம் என்பது இங்கே 60 வந்து கிளிப்பட்டா 1/6 ஹவர் என்று வரும். செகண்டுக்கு மாத்திரண்டா 1/6 தர 60 மினிட்ஸ் தர 60 செகண்ட் அப்படி வரும். என்ன அப்ப எப்படி செகண்டுக்கு மாத்தலாம், மினிட்ஸுக்கு மாத்திரண்டா 10 மினிட்ஸ் வரும். ஆகவே இவ்வாறான கேள்விகள் இதுல வரும். அதே போல இதுல கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸா போய் வரண்டா, இதுல அட்வான்ஸான கேள்விகள் எப்படி வரும், 2 லைன்கள் சந்திக்கிற மாதிரி கேள்வி வரும். 2 லைன்கள் நான் எல்லாத்தையும் அவசரமா சொல்லிட்டு போறேன். இந்த வீடியோவை நான் 1/2 மணி நேரத்துக்குள்ள 50 டைம் சொல்லி முடிக்கணும் என்ற அடிப்படையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு ஷார்ட் நோட்ஸ் வேண்டியவர்கள் இந்த இதை பாருங்க. அதே மாதிரி நான் கிளாஸ் செய்த வீடியோவில் இருக்கு, தேவையானவர்கள் உங்களோட மெயில் ஐடி அனுப்புங்க, நான் ஃபுல் வீடியோவை செய்யறேன். நான் உங்களுக்கு நேரம் போறாது. இந்த டீச்சிங் எக்ஸாம் செய்யறவங்க இதை பாக்குங்கன்னா உங்களுக்கு நேரம் போறாது. சரி, அடுத்தது பாருங்க, ஒரு ட்ரெயின் A B என்ற புள்ளியிலிருந்து வருது.
ஏபி என்று 2 ரயில்வே ஸ்டேஷன் வச்சுக்கோமே. ஏபி என்பன 2 ரயில்வே ஸ்டேஷன். இதுல இருந்து ஒரு ட்ரெயின் ஈல இருந்து புறப்படுது 60 km/h என்ற வேகத்தோடு. அடுத்த ட்ரெயின் இங்க இருந்து புறப்படுது 30 km/h என்ற வேகத்தோடு. இந்த மொத்த தூரம் 270 km. ஆகவே இது சந்திக்கக்குள்ள டைம் என்னன்னு கேள்வி வரலாம், அல்லது சந்திக்கக்குள்ள சென்ற தூரம் எவ்வளவு கேள்வி வரலாம். சென்ற தூரம், அதாவது இது ஏ இந்த புள்ளியில இருந்து இங்க இருந்து, இந்த கேள்வி விளங்கிட்டானே. அதாவது ஏபி என்ற 2 ரயில்வே ஸ்டேஷன், இங்க இருந்து ஒரு ட்ரெயின் இங்கால வருது, அதே டைம்ல, மிக முக்கியம், அதே டைம்ல இன்னொரு ட்ரெயின் பில இருந்து வருகிறது. ரெண்டும் வந்தா மொத்த தூரம் 270, சந்திக்கிற நேரம் என்னன்னு கேள்வி வரலாம். இப்படி ரெண்டும் ஒரே டைம்ல புறப்பட்டு வார கேள்விகளுக்கு நீங்க என்ன செய்யலாம்? சரி, நாம இங்க என்ன ஷார்ட் மெத்தட் ஒன்று இருக்கு. ஷார்ட் மெத்தட் எப்படி இருக்கும்? இங்கே டைம் என்பது மொத்த தூரத்தை 2 வேகங்களை கூட்டி பிடிக்கிறதுக்கு சமனா இருக்கு. u1 + u2. இதான் இந்த ஷார்ட் மெத்தட். அதாவது டைம் என்பது s எவ்வளவு? 270, 60 + 30 90. ஆகவே 3 எல்லாம் ஒரே அதே அழகான்னு பார்க்கணும். இல்லாட்டி மாற்றி போட்டு தான் செய்யணும். இல்லாட்டி என்ன செய்வீங்க? ஏயில இருந்து இந்த புள்ளியை எக்ஸ்ன்னு வச்சா ஏயில இருந்து எக்ஸுக்கு s சமன் ut பாவிப்பீங்க. அப்ப s சமன் ut பாவிச்சீங்கன்னா x சமன் 60 என்ன? x தானே, இவ்வளவு xன்னா இவ்வளவு 270 - x. அப்ப 60 t இவ்வளவு போறதுக்கு டைம் சமன். அடுத்தது 270 - x சமன் அங்கால 30 t. ஆகவே முதலாம் சமன்பாடு இரண்டாம் சமன்பாடு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 270 சமன் 90 t வரும். அப்ப t சமன் 90 பிடிச்சீங்கன்னா ஆகவே வரப்போறது 3 வரும். ஆகவே இப்ப எக்ஸாம் டைம் கேட்டாங்கண்டா இந்த 3 இங்க வந்து பிரதிட்டு 18 180 km. ஆகவே இவ்வாறு வரும். அதே மாதிரி இங்க கொஞ்சம் லேட் ஆகி இவர் அதே டைம் t சமன் 0, இது ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிண்டா இவர் பயணிச்ச நேரம் இவர் பயணிச்சதோட அரை மணி நேரம் குறை. அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? இந்த சமன்பாட்டுல t - 30 என்று போட்டு கேள்வியை செய்வீங்க. இது இவ்வாறான கேள்விகள். சரி, ஆகவே இந்த முதலாவது டைப்ல இவ்வாறான கேள்விகள் வரும். நான் மிக வேகமாக சொல்லிட்டு போறேன், விளக்கம் இல்லாதவங்க கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தது, ஆகவே இது முதலாவது டைப். இவ்வாறான டைப்ல கேள்வி வரலாம். இது நான் ட்ரெயின் இல்ல, பஸ் வரலாம், வேற இதுகள் வரலாம். சரி, அடுத்த டைப்பை பாருங்க. அடுத்த டைப்ல நான் அதையும் 2ஆ பிரிக்கேன். முதலாவது எப்படின்னா அந்த 2வது டைப்லயும் இன்னும் 2ஆ பிரிக்கேன். சரி, இந்த டைப் எப்படின்னா ஒரு ட்ரெயின், எல் நீளமான ஒரு ட்ரெயின் ஒரு மரத்தை கடக்குது, அல்லது ஒரு போஸ்டை கடக்குது, அல்லது ஒரு மனிதனை கடக்குதுன்னு வந்தா இது u வேகத்தோட போகுது, இந்த மனிதனை போஸ்டை கடக்குது. இவ்வாறான கேள்விகள் வரும். இப்படி வந்தா நீங்க சொல்லுங்க, இந்த போஸ்ட் இதுல நீளங்களை நாம புறக்கணிச்சோம்டா இதை கடக்கிறதுக்கு ஒரு ட்ரெயின், எல் நீளமான ட்ரெயின் இதை கடக்கிறதுக்கு ஈன ஆரம்பிச்சா நம்ம இங்க இப்படிதான் கடக்கிற முதல் புள்ளி கடந்ததுக்கு பிறகு நாம இப்படி சொல்லுவோம், இதை கடந்ததுக்கு பிறகுன்னு சொல்லுவோம். அது மொத்தம் ஓடி இருக்கிறது இவ்வளவு, இந்த எல் தூரம், அதான் அதுல தூரம். ஆகவே அதான் அதுல தூரம். அப்ப s சமன் ut இதுல தூரம் l, u அதுல வேகம், அதே மாதிரி கடந்த நேரம். இங்க கவனம் எப்பயும் தரப்பல, இங்க உதாரணமா 200 மீட்டர் இருந்து தந்துட்டு இது 60 km/h வருவான். அப்ப இப்படி தரப்பல நீங்க 60 m/s மாத்தி தான் நீங்க செய்யணும். அப்ப டைம் இல்லாட்டி எதையும் கேட்கலாம், நீளத்தை கேட்கலாம், u கேட்கலாம், t கேட்கலாம், மாறி தந்து போட்டு. அப்ப l 200 மீட்டர், u 60. ஆனா இதை நான் என்னத்துக்கு மாத்தணும்? m/s மாத்தணும். 5×18 தர டைம். நீ டைம் எடுக்கலாம் தானே? டைம் எடுக்கிறதா 6ஆல சுருக்குனா 3 முறை, 6ஆல சுருக்குனா 10 முறை. அவன் இந்த சைபர் வெட்டுப்படும். ஒரு முறை 4 முறை, 4 12, t சமன் 12 செகண்ட். அவன் இவ்வாறான கேள்விகள் வரும். அடுத்த வகையான கேள்வி எப்படின்னா இதே இதுல இந்த ட்ரெயின் இப்படி கடக்கிற கொலை இதுல எப்படியாக வரும் என்றால் ஒரு ட்ரெயின் ஒரு மனிதனை கடக்குது. இந்த ட்ரெயின் இந்த வேகம் ஒரு 60 செல்லும், திருப்பி 60 km/h போகுது. இந்த மனிதன் இல்லாட்டி இந்த ட்ரெயின் ஒரு 62 km/h போகுது. இவர் ஒரு 2 km/h நடந்து போறார். ஆகவே இவரை கடக்கிறதுக்கான நேரம் இப்படி வந்தா சார்பு வேகங்கள் செல்லும். சார்பு வேகம்னா ஒன்றும் இல்ல பிள்ளைகள், 2 பொருள் இயங்குறத நாம சார்பான வேகத்துல செல்வோம். இப்படி சார்பு வேகம் வரக்குள்ள ஒரு ஆளை நித்தாட்டுவோம். நாம இந்த மனிதனை நித்தாட்டுவோம்.
இந்த மனிதனை நித்தாட்டுனா உதாரணமா சிலங்க இப்படி 2 நியூட்டன் எடுத்தாங்கன்னா இங்கால 2 நியூட்டன், அதாவது விசைய சமனா எடுத்தோம்னா நின்றும். அதே தான் வேகத்துக்கும் இதுக்கும். இங்கால 2 கொடுத்தோம்னா இவர் 0 ஆறார். இங்கால 2 கொடுத்தா இவருக்கும் 2 கொடுக்கணும். ஆகவே இவரை தேடியது 62/2. ஆகவே இதெல்லாம் தேவையில்லை. நீங்க நினைப்பு வச்சுக்கணும், இங்கேயும் S சமன் UT தான். S சமன் UT தான் பாவிக்கணும். இதுல தூரம் இதுல நீளம், தூரம் இதுல நீளம். இங்க U வரப்போல இப்படி 2 வந்தால் இந்த ரெயின் அல்லது இங்க வாரத்துல வேகத்திலிருந்து அந்த மனிதன் வேகத்தை கழிக்கணும். அந்த மனிதன் வேகத்தை கழிக்கணும் தர டைம். ரைட்டா? ஆகவே இங்கே L உதாரணமா 200 மீட்டர் இருந்தா திருப்பி 60 தர T. அவை இதே கழிக்கு வருது தானே, இதே கழிக்கு 12 செகண்ட் வந்துரு. ஆகவே இப்படி ஒரு ஆள் போனா இன்னும் 2 பேர் போறான்னு வச்சுக்கோமே, இன்னொரு ஆள் போறாரு 3 கிலோமீட்டர் per hour. இப்படி 2 பேர் போகல நீங்க என்ன செய்ய மாட்டாங்க, இந்த U இதை தர மாட்டாங்க, இதை யூண்டே சொல்லிடுவாங்க. ஆகவே நாம என்ன செய்யணும்டா, இதுக்கு 2 அதே சமன்பாடு தான், தனியே செய்யணும். அதாவது தனியே எப்படி செய்யற, இவர் U என்ற வேகம் எடுத்து U - 2, அதாவது இவர் நீளம் U - 2 கிலோமீட்டர் per hour 5/18, 5/5 60 தர 5/18 மீட்டர் per செகண்ட் தர டைம். என்ன அவை அதை மறந்து போயிட்டேன், அதை போட்டுருங்க. அவசரமாக இருந்தாலும் எல்லாத்தையும் குயிக்காக சொல்லிட்டு போறேன், விளங்கும் என்று நினைக்கிறேன். சரி, ஆகவே இது 5/18 தர இவரை கடந்ததுக்கு அடுத்த நேரம் தருவாங்க. இப்படி வந்தா உதாரணமா இங்க 9 செகண்ட், இவரை கடந்ததுக்கு அடுத்த நேரம் ஒரு 12 செகண்ட் தந்தாங்கண்டா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த ட்ரெயின நீளம் என்னன்னு கேட்டாங்கண்டா இது 9 செகண்ட், இது முதல்ல 5 9. அதே L U - 3 தர 5/18 தர 12 செகண்ட். ஆக இந்த 2 சமன்பாடுகளும் சமன். L சமன் L என்றதால U - 2 சமன் U - 2 தர 5/18 தர 9 சமன் U - 3 தர 5/18 தர 12. ஆக இந்த சமன்பாடை தீர்த்தீங்கன்னா 5/18 வைத்திரும். இந்த 9 3 அப்படிச்சா 3 முறை, இது 4 முறை. அந்த தொங்கல் விலங்கு தெரியா, கொஞ்சம் பார்த்துக்கிறேன். சரி, 4 முறை. அப்ப இதை நீங்க உள்ளுக்கு சுருக்கலாம். 3U - 6 4U - 12. அப்ப U சமன் இது இஞ்சால வந்து 6 கிலோமீட்டர் per hour. U 6 கிலோமீட்டர் per hourண்டா இந்த 2 சமன்பாட்டில் எங்கண்டாலும் U போட்டு U 6 போட்டா 6 - 2 5/18 தர 9 என்ன. ஆகவே 1 2 முறை 6 2 இது 4 1 2 இது 5 10 மீட்டர் இந்த ரெயின் இன்ஜின் வச்சுக்கோம். ரெயின் இன்ஜின் நீளம் வரும். சரி, நான் அவசரமா செய்யறேன், எப்படி சுருக்கணும்லாம் கொஞ்சம் ஆழமா பார்த்துக்கங்க பிள்ளை. ஆகவே இது ஒரு வகை. ஆகவே நான் இது பார்த்துட்டேன், இது எப்படி வரும்னு பார்த்துட்டேன், இந்த வகையை பிரிச்சு நிலையாக இருக்கிறத பார்த்துட்டேன், இயங்குறது பார்த்துட்டேன். சரி, அடுத்தது இதை ஆறுதலாக கேள்விகள் செய்யலாம், ஆனால் நேரம் கை கொடுக்காது. ஆனால் உங்களுக்கு இதை விளங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் இது அடிப்படையாகத்தான் வரும், வேற ஒரு இதுக்கும் வராது. இந்த மனிதர்கள் எதிராக இயங்குறாக வந்தா இந்த மனிதர்கள் உதாரணமா இதை மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க இந்த ட்ரெயின் L இந்த மனிதர் இப்படி எதிர் திசையில இயங்குறாருண்டா அவருக்கு 2 எப்படி கொடுக்கணும், இங்கால கொடுத்தா நினைத்தாட்டணும். ஆகவே இங்க 2 கூட்டணும். ஆக இந்த மனிதர்கள் எதிராக இருந்தா U+3 வரும். அதாவது ட்ரெயின் இப்படி போகுது, மனிதர்கள் இப்படி வராங்கண்டா இங்க கூட்டணும். அவை இதை ஒவ்வொன்றையும் இங்க வகையா எழுதி வச்சுங்க, இப்படி வந்தா இப்படியே செய்யறேன்னு சொல்லிட்டு போவோம். எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு. ஆனா அப்படி விளக்கம் நான் போட்டேன்னா அந்த வீடியோ 5 ஹவரா போயிட்டு. ஆகவே இந்த வகையை நமக்கு முடிச்சு. அடுத்த வகை மிக இலகுவான வகை. ஒரு ட்ரெயின் ஒன்று ஒரு குகை அல்லது பாலத்தை கடக்கிற மாதிரி, ஒரு L1 என்ற ட்ரெயின் L2 என்ற குகை அல்லது பாலத்தை கடக்கிறதுக்கு எடுத்த டைம் கேட்பாங்க. அது இல்லாட்டிக்கு ஏதோ ஒன்று கேட்கலாம். ஆகவே இங்கே S = UT தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு L1 நீளமுடைய ட்ரெயின் L2 நீளமுடைய ஒரு பாலத்தை கடக்கிறதுக்கு எடுத்த நேரம் கேட்டாங்கண்டா L1 + L2 இங்கே U தரட்டி அவ்வளவுதான். அதாவது இங்கே நீளம் 2 நீளத்தை கூட்டணும். இது ஏன் இதுக்குரிய விளக்கம் நான் சொல்லலாம். L உள்ளுக்கு போனா இது மொத்தம் L1, இவ்வளவு போனா L2 ஓடிக்கு. அங்கால இது பின்னுக்கு உதாரணமா இந்த குகையை கடக்கிறேன்டா இந்த ட்ரெயின் உதாரணமா ட்ரெயின் இந்த குகையோட பெருசு வச்சுக்கோமே, இவ்வளவு மோடி இருக்குன்னு வைப்போமே, இவ்வளவு மோடி இருக்கும் L1 தூரம். இங்க இருந்து இவ்வளவு L1 தூரம் ஓடி இருக்கும். கடந்திருக்கா கடற்கரை. திருப்பி இந்த ட்ரெயின் பின்பக்கம் மீன வரையும் தானே கலக்கும். அவ முதலாவது L1 L2 ஓடி இருக்கும் குகையில பக்கம். அடுத்தது ட்ரெயின் L1 2ஐயும் கூட்டுறது. அது வேற ஒன்றும் தேவையில்லை. 2ஐயும் கூட்டுனா வேகம் T.
அவ்வளவுதான். ஆகவே இது ஒரு வகை. ஆகவே நான் இந்த அடுத்தது இன்னொரு வகை தான் நமக்கு மிச்சமா இருக்கு. அவை இவ்வாறான கேள்விகள் வரலாம். இந்த கேள்விகளை செய்யலாம். உதாரணமாக ஒரு 200 மீட்டர் நீளமான ட்ரெயின் 60 கிலோமீட்டர் per ஹவரோட போகுது. ஒரு குகையை கடக்கிறதுக்கு ஒரு 12 செகண்ட் எடுத்துக்கிட்டா இந்த குகையில நீளத்தை கேட்கலாம். அவ குகையில நீளத்தை கேட்டீங்கன்னா நான் இதுக்கு முதல் இல்லை செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படியான கேள்விகள் குகையில நீளம் தான் தெரியாத பிரதியிடுவோம் 60. ஆனால் இதை 5 18 மீட்டர் per செகண்டா மாற்றணும் தர டைம். ஆகவே இதை நீங்க சுருக்குனீங்கன்னா ஒரு பெரிய விட வரும். சரி, இது ஒரு அடுத்த வகையான கேள்வி. இன்னும் ஒரு வகை எவ்வாறான கேள்வி தான், 2 ரயில்கள் இயங்குற மாதிரி. அதாவது இது இந்த வகைக்குள்ளதான் நான் இதை கொஞ்சம் L1 என்றது U என்ற கதியோட இயங்குது. அதே மாதிரி L2 என்றது B என்ற கதியோட இயங்குது. இது L2. இப்ப இந்த 2 ரயில்களும் இயங்குது. இந்த ட்ரெயினை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்னு கேட்பான். அப்படி கேட்கக்கூட வேற ஒன்றும் இல்லை, ஒன்றை நித்தாட்டிட்டீங்கன்னா இந்த V மைனஸ் இது மைனஸ் பியை கொடுத்தா தான் நித்தாட்டணும். அப்ப இங்க மைனஸ் பி. இப்ப என்னையா போயிட்டு இது ட்ரெயின், இது ஒரு பாலம் மாதிரி கற்பனை செய்யலாம் தானே. இது நின்றுட்டுண்டா இந்த பாலத்தை கடக்கிற மாதிரி தான் இதை கடக்கிறது. ஆகவே இதுக்கும் L1 plus L2 சமன் நீளம் U minus V. இதுல வேகத்தை கழிச்சு இன்டு டி. எவ்வளவுதான்? கார வேகத்தை கழிச்சு இன்டு டி. இங்க கிலோமீட்டர் per ஹவர்ல இருந்தா மீட்டர் per செகண்ட். ஏன்னா இது மீட்டர்ல வர்றதுக்காண்டி இது விளங்கிருக்கும் நினைக்கிறேன். அதாவது 2 ரயில்கள் இயங்குறது வந்தா ஒரு ரயிலை நித்தாட்டுங்க சார்பு. ரயிலை நித்தாட்டுறா இப்படி போடுறத நித்தாட்டுறா இப்படி ஒரு மைனஸ் பி கொடுக்கணும். அதே மைனஸ் பி இதுக்கு கொடுத்து போட்டு இப்ப S7 UT பாவீங்க. உங்களுக்கு தெரியும் இது ஒரு குகையை கடக்கிற மாதிரி இந்த கேள்வி மாறி. ஆகவே இது U minus V வேகம் L1 plus L2. இது உதாரணமாக நான் இது 200 மீட்டர் வச்சுக்கிறேனே. இது 60 கிலோமீட்டர் per ஹவரோட போகுது. இது 30 கிலோமீட்டர் per ஹவரோட போகுதுண்டா கடக்கிறதுக்கு எடுத்த நேரம் தாராங்க 12 செகண்ட்டா. நீங்க என்ன செய்யலாம், இதுல நீளத்தை காணலாம் தானே. L1 200 மீட்டர், L2 தெரியா U minus V. ஆக U minus V 60 சய 30 தர எவ்வளவு டைம் 5 மீட்டர் per செகண்ட் டைம் 12. ஆக இதை சுருக்குனீங்கன்னா L2 வரும். அதே இது எதிரெதிரே இயங்குனா அங்கிருந்து வருது, இது இப்படி போகுது. ஆகவே ரெண்டும் கடக்க போகுதுன்னு வந்தா அதே நித்தாட்டுங்க. ஆனா இங்க இந்த திசையில வருகிறது. ஆகவே நான் அந்த திசையிலான வேகத்தை கொடுக்கணும், இந்த திசையெல்லாம் வேகத்தை கொடுக்கணும். இந்த திசையில கொடுக்கணும்டா இந்த திசையிலான பிளஸ் அந்த திசைண்டா U plus V. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. திசை மாறினா பிளஸ் ஆக வரும். எதிரெதிர் திசைண்டா பிளஸ், ஒரே திசை ஒரே சமாந்தரமாக இயங்கினா மைனஸ். அவ்வாறு எடுத்து இந்த கேள்வியை செஞ்சீங்கன்னா அழகாக விட வரும். ஆகவே நான் செல் எடுத்தது இவ்வளவு வகைகள் தான். 7 அளவுக்கு சோட்டாக சமன்பாட சொல்லியிருக்கேன் இல்லை. விலங்கனும் இந்த அடிப்படையில் சென்னது. ஆகவே விளங்காதவங்க கேட்டுங்க. இதில் நான் செய்த கேள்விகள் கிளாஸ் வீடியோக்கள் இருக்குதான். ஆனாலும் அது மிகப்பெரிய வீடியோன்ற அடிப்படையில் நான் தியரிகளை ஒரு சமரைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட. ஆகவே இந்த சேனலை பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 2லையும் போடுவேன், யூடியூப்லேயும் போடுவேன், என்ன ஃபேஸ்புக் பேஜ்லேயும் போடுவேன். ஆகவே இதை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இந்த எக்ஸாம் இதுக்கு ப்ரோவார ஐக்யூ எக்ஸாம் எல்லா ஐக்யூவும் வந்து இதுக்கு மட்டும் இல்லை, வரக்கூடிய ஐக்யூண்டா ஐக்யூ அதே கேள்விகள் தான் வரும். ஆகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். சரி, ஆகவே இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன்.